ஹாய், இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன பண்ண போகிறேன்னா மாங்காய்க்கெலாம் வந்து பை எப்படி கட்ட போகிறேன்னு பார்க்கலாம். எந்த பருவத்தில் வந்து பை கட்டினா நல்லாயிருக்குன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் வந்து எந்தெந்த மாங்காய்க்கெலாம் பை கட்டலான்றதை பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ எப்படின்னா, இப்போ இந்த பை இருக்கா, மாங்காய்க்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு மாங்காய் ஒத்த மாங்காய் தொங்குதுன்னா அந்த ஒத்த மாங்காய்க்கு வந்து சின்ன பையாக இருந்தால் போதும். ரெட்டை மாங்காய் தொங்குதுன்னா 2 மாங்காய் கொஞ்சம் பெரிய பையாக இருக்கணும். இந்த பாருங்கள், இப்படி நல்லா ஃபுல்லாக இப்படி கவர் பண்ணிவிட்டு மாங்காவோட கிளையில் கட்டக்கூடாது. மாங்காய் எந்த கிளையில் இல்லாமல் இருக்கோ கொஞ்சம் தள்ளி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் ஹைட்டாக பாருங்கள். மாங்காய் உள்ளே போட்டுட்டு சும்மா ஹைட்டாக இதுலேயே ஒரு சுருக்கு மாதிரி போட்டுக்கணும் லைட்டாக. இது ஏன்னா அது லூஸ் பண்ணி பார்க்குறதுக்காண்டி இது கிளையில் போட்டு கட்டிடணும். அப்போ தான் அதோடய வெயிட்டும் இதில் சாராமல் இருக்கும். இது வெயிட் ஆக என்ன ஆகும்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். இந்த பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். இந்த பாருங்கள், இது வெயிட் பெருசு ஆக பையன் இப்படி இறங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆக. அப்போ நல்லா அணிலும் சாப்பிடாமல் இருக்கும், குருவிங்களும் அதை கொத்தாமல் இருக்கும். இந்த மாதிரி முறை தான் நான் அதிகமாக ஃபாலோ பண்ணுறேன். இது மரம் ஃபுல்லாக கட்டுவேன். கொஞ்சம் அந்த கலர் பருவம் வர நான் கலர் மாற்றிக்கிட்டே இதோ பாருங்கள். அடுத்த மாங்காயில் வந்து பை கட்டுறேன் பாருங்கள். அதோட கிளைகள்லாம் கொஞ்சம் உள்ளே போட்டுடலாம், ஏன்னா அதோட சேஃப்டிக்கு. டைலர் டிலே பண்ணதெல்லாம் நிறைய மாங்காய் போயிடுச்சு. ரொம்ப லாங்காக கட்ட தேவையில்ல, கொஞ்சம் பக்கத்திலே, ஏன்னா அதோட வெயிட் வந்து கொஞ்சம் இறங்காமல் இருக்கிறதுக்காண்டி. கல் முடிச்சு போடாமல் சுருக்கு மாதிரி போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு கழட்டுறதுக்கு இதை பாருங்கள். இப்படி இருந்ததுனா தான் கழட்டி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி பை வந்து ரொம்ப வெயிட்டாக தொங்கிடுச்சு அந்த பட்சத்தில் வந்து நம்மனா மாங்காய் வந்து பழுத்து பையில் விழுந்துச்சுன்னு அர்த்தம். சில இதெல்லாம் விழாது, ஸ்ட்ராங்காகவே அதில் ஒட்டிகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். ஆனால் சில மாங்காய் வந்து கண்டிப்பாக விழுந்து பை தொங்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம பை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சுமார் ஒரு 10 மாம்பழத்தில் வந்து மாம்பழம் பழுக்கிற மாதிரி இருந்ததில் மட்டும் பை கட்டியிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா மரத்திலே கணிஞ்சதுன்னா செம்ம ருசியாக இருக்கிறதுக்காண்டி தான் இந்த பிளான். வேறு எதுவும் பிளான் கிடையாது. பறிச்சுட்டு போய் அரிசியில் வச்சு சில மாம்பழம் வந்து சில பக்கம் ஒரு பக்கமாக அழுகிடும், சில இது வந்து ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆகிடும். அது மாதிரிலாம் இல்லாமல் மரத்திலே பழுக்க வைக்கிற முறை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது தேன் மாதிரி இருக்கும் பழம். அதனால தான் இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் வருஷம் இதான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் கட்டும்போது மட்டும் வெள்ளை கலர் பை கட்டுவேன். அடுத்த கலர் வந்து எல்லோ, ஆரஞ்சு, க்ரீன், ப்ளூன்னு கலராக மாற்றிருப்பேன். அப்போ தான் வந்து எந்த பழம் நான் இப்போ புதுசாக கட்டுறேன் அப்படின்றத வந்து அடுத்த தடவை பார்க்கும்போது எனக்கு தெரியும். இந்த கலரை வச்சு தான் நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். இப்போ இது வந்து நான் கட்டி ஒரு 10 நாள் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு கட்டும்போது வெள்ளை கலர் கட்டுறேன்னா அடுத்தது வந்து சேரீயில் கட்டுவேன் ஏதாவது ஒரு கலர். அந்த கலரை நான் வச்சுப்பேன். அப்போ ரெண்டாவது கட்டுற கலர் வந்து அப்போ இதை ஃபஸ்ட்டு அவுத்து இதை தான் பார்ப்பேன் எல்லாத்தையுமே. ஏன்னா நிறைய பை கட்டிட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து தெரியாமல் போயிடும் ஒரே மாதிரி கட்டினா எந்த பை எப்போ கட்டணுன்றது. ஆனால் இது வந்து எப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஒயிட் கலர் கட்டிட்டு அடுத்த கலர் மாற்றும் போது நான் நம்ம கலரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கட்டின பழம், இது ரெண்டாவது கட்டின பழம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாக இருக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கட்டினதுனால ஒயிட் கலர் கட்டியிருக்கேன். அடுத்த தடவை நான் கட்டும்போது பாருங்கள் கலர் வேறு மாதிரி கலர் தான் கட்டுவேன். சரிங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாங்காவின் வாசம் நம்ம சமையல் கட்டு வரைக்கும் வீசும். அம்மாவின் கைப்பக்குவம். நைட்டில் இருந்து கையை சொல்ல மாட்டேன். நம்ம அடுத்த மாங்காய் வீடியோ வரைக்கும் காத்துருங்க. நல்ல வீடியோ வரும் கண்டிப்பாக. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ காத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய்.